குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு விசேஷித்த இந்த கூட்டத்தினுடைய இந்த 3வது நாள் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன்லையும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 2 நாட்களும் நமக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நம்மோடு ஆண்டவர் பேசி நம்மை ஆண்டவர் தைரியப்படுத்தி அநேக திருஷ்டாந்திரங்களை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்து நமக்கு செய்வேன் என்று ஆண்டவர் உறுதி ஆண்டவர் அளித்திருக்கிறார். ஆமே, அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவது இல்லை. கண்டிப்பாக ஆண்டவர் ஒருவருக்கு அல்ல, எல்லாருக்கும் அதை செய்கிறவர். சோ நம்ம கேள்விப்பட்ட அந்த சாட்சி அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஒரு சாட்சியாய் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒருவர் கூட வெட்கப்படாதபடி எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த அனுக்கிரகத்தை செய்யணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, நீ இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தருவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து, தன்னுடைய வீட்டை இழந்து, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் இழந்து, கொஞ்ச அந்த யுத்த வீரர்களோடு இல்லைஎன்றால் அவனோடு கூட இருக்கிற கொஞ்சம் மனிதர்களோடு இன்னொரு நாட்டு ராஜாவை சந்திப்பதற்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெறுமையை அவன் பார்க்கிறான். அப்போ ஒரு பெரிய வேதனையா அவனுக்கு இருக்குது. எல்லாம் இழந்துட்டான். அப்போ எல்லாரும் அவனுக்கு நேராக கல்லறிகிறாங்க. அப்படியே கல்லை தூக்கி கொல்வதற்காக ரெடி ஆயிட்டாங்க. அப்பதான் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர், இந்த தண்டை பின்தொடரலாமா அப்படின்னு கேட்கிறான். கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அப்படின்னா நீ இழந்து போன எல்லாத்தையுமே நீ திரும்ப உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு இந்த 3வது நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அப்படியே வார்த்தைக்காக கேட்கும் போது அப்படித்தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீங்கள் இழந்ததை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த 7 நாட்கள் ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். இந்த 7 நாட்களும் நம்ம முழு இருதயத்தோடு கலந்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். இந்த நாளிலேயும் கூட ஒரு 2 காரியங்களை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சிலருடைய வாழ்க்கையில இந்த குழந்தை பாக்கியம் தடையாவதற்கு இல்லை என்றால் இழந்து போகிறதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு 2 காரணத்தை நேற்றைக்கு நம்ம தியானிச்சோம். இன்னைக்கும் அதே போல ஒரு 2 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த மாதிரி எனக்கு கரு தரித்தாங்க, ஆனா ஒரு 7 நாள் தாண்டி அது அப்படியே அபார்ட் ஆயிடுச்சு, ஒரு 2 மாசத்துல அப்படியே போயிருச்சு, இல்லைன்னா அது சில தேவையில்லாத இடத்துல போய் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் தங்களுடைய வயிற்றிலேயே அந்த குழந்தையை சுமக்கிறதற்கு கற்பம் ஆயத்தம் இல்லாம அது இழந்து போன நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது, ஏன் அப்படி எனக்கு அந்த ஆசீர்வாதம் நிக்கல, இல்லைன்னா ஏன் அந்த ஆசீர்வாதம் நான் இழந்து போனேன், என்ன காரணம்? அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போற இடத்துல டாக்டர்கள் அவர்களுடைய படிப்பின் மூலமாக அநேக காரியத்தை சொல்லலாம். உங்களுக்கு இப்படி இருக்குது, அதனாலதான் இப்படி ஆயிருச்சு, உங்களுடைய உடம்புல பாடியில் ரொம்ப ஹீட்டா இருக்குது, அதனாலதான் இந்த கரு உங்களுக்கு நிக்கல. அவங்க 1000 ரீசன் சொன்னாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, வேதத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷ மூளையில சொல்றது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு ஒரு சில வசனங்களை நான் சொல்லுவேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கும் போது, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான்.
நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே எகிப்தினுடைய ராஜா அந்த ஊர்ல இருக்கிற மருத்துவச்சிகளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எபிரேய ஸ்திரீகள் பிரசவிக்கும் போது நீங்க அந்த மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வெளியே வர்றதை நீங்க பாருங்க. அந்த குழந்தை ஆண் பிள்ளையானால் அந்த குழந்தையை நீங்க அங்கேயே கொன்று போட்டுருங்க அப்படின்னு ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். அப்போ நம்ம வேதத்தின்படி பார்வோனை எதற்கு நம்ம ஒப்புமையா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, பிசாசுக்கு ஒப்புமையா சொல்லுவோம். பார்வோன் பிசாசு அப்படின்னா நம்ம அந்த அந்த சத்துருனுடைய பிசாசு தான் அவங்களை ஆபரேட் பண்ணுவான். அந்த பார்வோனுடைய ஆவி என்கிறது அது ஒரு பிசாசுனுடைய ஆவி. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு சில டைம் மனிதர்கள் போராடுவதல்ல. யாரு போராடுறா அப்படின்னா, பிசாசு போராடுது. இந்த குழந்தை பிறக்க கூடாது, ஆண் பிள்ளைகள் வரக்கூடாது, அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிசாசு ஆனா இது எல்லாத்தையும் ஜெயிச்சுதான் ஆண்டவர் யாரை பத்திரப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை அவங்க தாய் 3 மாதம் என்ன பண்ணிருந்தாங்களாமா, அவங்க ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க யாருக்குமே தெரியாம அந்த பிள்ளைய மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த குழந்தை மறைவிடத்துல வளர்ந்து இருக்கிறது. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், அந்த மோசே திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னு ஆண்டவரிடத்துல பேசுறதற்கு அந்த 3 மாதம் பிள்ளையினுடைய வாயை அவங்க பொத்தி பொத்தி வச்சிருந்ததுதான் காரணம் அப்படின்னு நான் நம்புறேன். பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பிள்ளை அழல அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற நர்ஸ் யாராவது அவங்க ஈவி இறக்கலாம் அந்த நேரத்துல பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த குழந்தைய கிள்ளிடுவாங்க, நல்லா கிள்ளிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, குழந்தை பிறந்த உடனே அது சத்தம் போட்டா அழும்போதுதான் அதனுடைய அந்த ஹார்ட், அதனுடைய ரத்த நாளங்கள் எல்லாமே அந்த ஸ்பீடா ஒர்க் ஆகும். அப்போ நம்ம நிறைய இடங்கள்ல நீங்க குழந்தை பிறக்கிற அந்த சீனை நிறைய அந்த டிவி நிகழ்ச்சிகள்ல இல்லைன்னா மீடியால எல்லாம் பார்த்திருப்பீங்க. குழந்தை பிறந்துச்சுன்னு தெரிகிறத எதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை அழுகிறத வச்சுதான் ஐயோ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தை தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த உடனே அந்த குழந்தை அழணும். நிறைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, சில குழந்தைங்க அழுத உடனே அவங்க போய் தூக்கி அழதன்னு தட்டி கொடுக்கும் போது அந்த வயசான அம்மாங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் அழுறதுதான் விட, கொஞ்சம் அழட்டும். சில வயதானவங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும், அதை அப்படியே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அதனுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா ரத்த அழுக்களும் அதோட தொண்டை பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மோசே திக்குவாயும் மந்தனாவும் உள்ளதுக்கு காரணம் அந்த சின்ன வயசுல அவங்க அம்மா இந்த குழந்தைய கொன்றுவாங்களோன்னு உயிருக்கு பயந்து அந்த குழந்தை அழும்போதெல்லாம் வாயை பொத்தி, இல்ல அழும்போதெல்லாம் வாயில ஏதோ ஒரு பாட்டில கொடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணி குழந்தைய என்ன பண்ணல, அவங்க குழந்தையினுடைய சத்தம் வெளியே வந்தா ஒண்ணு அந்த பார்வோன் என்ன கட்டளை இருக்காருன்னா, ஆண் பிள்ளைய கொன்றுங்க. இன்னொன்னு, அது ஒருவேளை அப்படி உயிரோட உங்க கண்ட்ரோல்ல மிஞ்சி வந்துச்சுன்னா அதை தூக்கி எங்க போடுங்க, நைல் நதியில போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்பவுமே நம்முடைய குழந்தைகளுக்கு விரோதமாய் பிறக்கிற நிறைய பேருக்கு அந்த கர்ப்பத்துல அந்த குழந்தை நிக்காததற்கு காரணம், அபார்ட் ஆகுறதற்கு காரணம், அது தங்காததற்கு காரணம் என்ன நான் சொல்றேன்னா, அதுல கண்டிப்பா ஒரு பிசாசுனுடைய போராட்டம் ஏதோ ஒன்று மறைமுகமா இருக்குது. நீங்க கண்டிப்பா அதை நீங்க ஜெயிக்கணும். அதை சாதாரணமா எடுத்துடக்கூடாது. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனோட நம்ம நடக்கும் போது அது கண்டிப்பா அது தங்கணும். அது ஆசீர்வாத குறைவுன்னா கண்டிப்பா அது ஆசீர்வாத குறைவு தான். அதனாலதான் பாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த முதல் தலை பிள்ளைய பாத்தீங்கன்னா ரொம்ப பத்திரமா பாத்துக்குவாங்க, ரொம்ப அதற்காக ஜெபிப்பாங்க. நம்ம குழந்தை பிறந்தவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா போராட்டமும் எந்த பிள்ளைக்கு வரும்னா இந்த முதல் பிள்ளைக்கு வரும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பிள்ளைய காப்பாத்துறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த பிள்ளை பேதையா இருக்கும், அந்த பிள்ளை பலவீனப்படும், அந்த பிள்ளை ஆபத்தா இருக்கும். ஐயோ, தீராத வியாதி எல்லாம் அந்த பிள்ளைக்கு வரும். நிறைய பேரண்ட்ஸுக்கு அவங்க முதல் பிள்ளைய குறிச்சு பார்த்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு கவலையா இருக்கும் பாருங்களேன். அப்போ இந்த தலைப்பிள்ளை சங்காரம் என்கிறது ஒரு மிகப்பெரிய சாபத்தீடான ஒன்றானது. ஆனா இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் இனி தவறி என்ன பண்ணக்கூடாதுன்னா, போகவே கூடாது. லட்சக்கணக்கான உயிர்கள் போராடி கொண்டிருக்கிறதுல அந்த ஒரே ஒரு உயிர் மட்டும் உள்ள தங்குது. ஆனா அந்த தங்குற அந்த உயிரை சத்ரு அழித்து போடுவதற்கு இனி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விடவே கூடாது. அப்போ எல்லாருமே இன்றைக்கு மூன்றாவதாக நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு விரோதமாய், எனக்கு வரப்போகிற சந்ததிக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் பிசாசுனுடைய ஆவிகளையும் நான் கட்டி கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன்னு நீங்க ஜெபிக்கணும்.
ஒரு 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 சகோதரி, ஒரு சகோதரன் அந்த அந்த பாக்கியத்திற்காக ஆயத்தமா இருக்கிறவங்க கண்டிப்பா அதற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதான் நான் ஒரு விசை ஒரு ஒரு சிஸ்டருக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு 3 விசை பக்கத்துல அந்த குழந்தை கருவுல நிக்கல. அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்து அவங்கள்ட்ட ஜெபம் பண்றதுக்கு போறேன். என்ன சிஸ்டர் நடக்குது, ஏன் இப்படி ஆகுது, என்ன ஏதாவது நீங்க சாப்பிடுறீங்களா, இதெல்லாம் ஏதாவது அந்த டிராவல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நாங்க போறோம், செக் பண்றோம், அப்படியே நல்ல எல்லாமே ஹெல்த்தியா இருக்குது, கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. நான் திடீர்னு பாத்தீங்கன்னா நைட்டு நான் தூங்கும் போது ஒரு சொப்பனம் பாக்குறேன். அந்த சொப்பனத்துல பாம்பு என் மேல சுத்துற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அப்ப அந்த பாம்புனுடைய சொப்பனத்தை பார்த்தா அடுத்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த குழந்தை என் வயித்துல நிக்காம அபார்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 டைம் அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த கரு நிக்கல. அந்த 3 டைமும் எப்ப அந்த சொப்பனத்தை பாக்குறாங்களோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த கரு அது கலையிறது அவங்க பாக்குறாங்க. அப்ப நான் உடனே என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, சோ இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு போராட்டம் இருக்கு. இந்த ஜெபத்துல இருக்கிற யார் நீங்க பெண்களுக்கு விசேஷமாய் சொல்றேன், பெண்களானாலும் ஆண்களானாலும் நீங்க சொப்பனத்துல இந்த பாம்பு பாக்குறது இல்லைன்னா ஏதாவது சொப்பனத்துல ரொம்ப அசுத்தமான காரியங்கள் எல்லாம் பாக்குற அப்படிப்பட்ட இது இருக்கும்னா நீங்க தயவு செய்து அதற்காக ரொம்ப நீங்க ஜெபிக்கணும். அந்த போராட்டம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த சத்துருடைய ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யற வரைக்கும் கண்டிப்பா அந்த கரு நமக்கு நிக்காது. அதனுடைய ஆதிக்கங்கள் அழியணும். எப்படி பாஸ்டர் அப்படி பண்றது? நானும் ஜெபம் பண்றேன், நானும் பைபிள் வாசிக்கிறேன். இல்ல வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்முடைய ஆண்டவருடைய சக்தி மேலான சக்தி. நான் நம்புறேன், மோசேய பார்வோன் பிசாசு, நான் சொல்றது பார்வோன பிசாசு நினைச்சுங்க. பார்வோன் அழிக்க பார்க்கும்போது அவனை கர்த்தர் தப்பு வச்சாரா இல்லையா? அவனுடைய உயிரை கர்த்தர் காப்பாத்தினாரா இல்லையா? நான் நம்புறேன், நம்முடைய கருவை அழிக்கணும்னு சத்துரு நினைக்கும் போது காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஆண்டவரால முடியும். ஆண்டவர் தான் பெரியவர். ஆனா நீங்க அந்த போராட்டம் உங்களுக்கு மாறணும்னா சத்தம் போட்டு நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவரை பாட்டு பாடி துதிச்சு ஆராதிக்கணும். அதான் எலிசபெத்தை குறித்து வேதம் சொல்லுது. அவங்க அந்த மாதமாய் இருக்கும்போது அவருடைய அபிஷேகத்தினால வயிற்றுக்குள்ளே இருந்த பிள்ளை என்ன பண்ணிச்சாமா? பிள்ளை துள்ளிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க அபிஷேகத்துல நிறைஞ்சீங்கன்னா வயித்துல இருக்கிற பிள்ளை கூட அபிஷேகத்துல என்ன பண்ணுமாமா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து போகும். ஒவ்வொரு பெண்களும் சகோதரிகள் இதுல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சத்தம் போட்டு பாடணும். நீங்க எப்படியாவது உங்களுக்குள்ளே அந்த அசுத்த ஆவி எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வரும். சிலர் விக்கிரக ஆராதனையில இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைகளை கொண்டு போய் விக்கிரகத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. என் பிள்ளை உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் அந்த மாதிரி விக்கிரக கோயிலுக்கு போகும்போது அந்த பிசாசு அவங்கள தொட்டிருக்கும். இல்லைன்னா இரவு நேரத்துல போகும்போது பயப்படும் போது பிசாசு தொட்டிருக்கும். எப்படியோ ஒரு விதத்துல பிசாசுனுடைய கிரியை உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அது நிக்கல. அதனால நீங்க அதை ஜெயிக்கணும். எதனால ஜெயிக்க முடியும்னா இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலையும் ஜெபத்தினாலையும் அன்றி வேறு ஒன்றினாலும் என்ன பண்ணாராமா? அப்ப நீங்க சத்தம் போட்டு ஆராதிக்கணும். பைபிளை திறந்து வச்சு சில பகுதிகளை சத்தம் போட்டு நீங்க உங்க தலையில யாரும் கை வச்சு ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்க பிசாசு துரத்துறதுக்கு போய் நிக்க எல்லாம் வேண்டாம். நான் நம்புறேன், நீங்க ஆராதிக்க உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்த கிரியைகள் என்ன பண்ணும்னா அப்படியே பலவீனமாயிரும். அது பலவீனமாயிரும். நான் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். நம்ம திருச்சபையில ரொம்ப போராட்டத்தோட ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அப்படின்னா அவங்களை பார்த்தாலே தெரியும், ஆராதனை ஆரம்பிச்சுனாலே அவங்களுடைய உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகும், ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குது. அவங்க சொல்ற சொப்பனம், அவங்க அவங்க நடத்துகிற விதத்தை எல்லாம் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கண்டிப்பா அவங்களுக்குள்ள அசுத்தாவியினுடைய கிரியை இருக்குது. அப்போ பாஸ்டர் என்ன பண்றது அப்படின்னா, ஒண்ணும் வேணாம், நீங்க தொடர்ந்து 6 மாசம் சர்ச்சுக்கு முன்னாடி நின்று சத்தம் போட்டு ஆண்டவரை ஆராதிங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. கர்த்தர் அவங்களுக்கு பரிபூரணமான விடுதலை கர்த்தர் தந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சோ நம்பர் 3 நாலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு எதை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா சத்துருவை நீங்க ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதனால நான் சொல்றது உங்களுக்கு திரும்ப புரியட்டும். சிலருடைய வாழ்க்கையில பிசாசுதான் அந்த நிலத்துல இருக்கிற அந்த விதையை என்ன பண்றான்? பிடுங்கிடுறான். அவன் தான் பிடுங்கிடுறான். நீங்க இத ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். அதான் நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு நீங்க சொப்பனத்தினால அப்படி டிஸ்டர்ப் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஒரு டைம் இல்ல, 10 டைம் ஆனாலும் அந்த பிசாசனுடைய கிரியை உள்ள இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறதுக்கு அது என்ன பண்ணாது? அவ்வளவு சீக்கிரமா அது விடாது.
கூடாது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்க வருகிற தேவகுமாரன் அப்படின்னு யாருக்கு தெரியும்? சத்ருக்கு தெரியும். அதனால அவருடைய உயிருக்கு எத்தனை போராட்டம், எத்தனை போராட்டம். வேதம் சொல்லுது, ஏரோது ராஜா பிறக்கிற எல்லா குழந்தைகளும் என்ன பண்ண பார்த்தானாமா, எல்லா குழந்தைகளும் கொல்லணும்னு ஆணையிட்டானாமா. அப்போ நமக்கு வரப்போகிற, நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற குழந்தைகளை எங்க இருந்து அழிக்கணும்னு சத்ரு நினைக்கிறான். கருவில் அழிக்கணும்னு நினைக்கிறான், கருவில் அழிக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்குது. அங்கேயே அழிச்சிரு. அப்ப அந்த போராட்டம் இருந்துச்சு. ஆனா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம். அவர் அந்த தேசத்தை மீட்க வந்தவர் அல்லவா, அவரை எதுவும் செய்ய முடியல. கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் மரிக்கும் போது பிசாசுக்கு அந்த நிமிஷத்துல என்ன ஆச்சு? பயங்கரமான கொண்டாட்டமா நினைச்சான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியல, இல்ல அவனுடைய தலையை நசுக்கினார் அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னபடியே 3ஆம் நாளிலே என் கர்த்தர் உயிரோடு எழுந்தார். அப்போ பொதுவாகவே நமக்கு வருகிற சந்ததியோட எது போராடும் அப்படின்னு சொன்னா, சத்துரு என்ன பண்ணும்? போராடும். அப்போ இதுக்கு முன்னாடி விக்கிரக ஆராதனையில இருந்தவங்க, விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்னவங்க, உடன்படிக்கை பண்ணினவங்க, அம்மா அப்பா உடன்படிக்கை பண்ணினவங்க, உங்களுக்கு அந்த போராட்டம் இருக்குமையானா நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு தீவிரமா ஜெபிக்க போறோம். இயேசுவே, என்னுடைய சரீரத்தை சுத்திகரி, என் சரீரம் உமக்கு சொந்தமானது. அந்த பாட்டை பாடிட்டே இருக்கணும். ஒரு பாட்டை எடுத்தா அபிஷேகத்துல நிறைந்து பாடணும். வசனத்தை திறந்து வச்சு 1 மணி நேரமாவது சத்தமா வாசிக்கணும். நான் சொல்றேன், அப்பொழுது அந்த கிரியை ஒன்றும் இல்லாமல் அற்று போகும். ஆமென் சொல்லுங்க. எல்லாருடைய கைகளை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாய், என் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அசுத்த கிரியைகளையும் நான் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிசாசே, சத்துருவே, நீ என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. எனக்கு கிடைக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை நீ கொல்லுவதற்கு முடியாது, நீ அழிக்கிறதற்கு முடியாது. இயேசு ஜெயித்தார். இந்த சரீரம் உனக்கு சொந்தமானது அல்ல, இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தமானது. என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தமானது. என் சரீரம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டது. நான் அவருக்கு ஏற்ற பிள்ளை, நான் அவருக்கு சொந்தம், நான் அவருக்கு அடிமை. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. தகப்பனே, இப்பொழுது அந்த பிரச்சனையினாலே யார் இருந்தாலும் ஹல்லேலூயா, ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாகப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது பலவீனமான சரீரம் பலனாய் மாறும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அவனுடைய கிரியைகள் அழிவதாக, அவனுடைய கிரியைகள் அழிவதாக, அவனுடைய கிரியைகள் அழிவதாக. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க தனிப்பட்ட ஜெபத்துல இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கும் போது எதை நீங்க வச்சு ஜெபிக்கணும்னா, அந்த சத்துருவை நீங்க ஜெயிக்கணும். அந்த சத்துருவை நீங்க ஜெயிக்கணும். எனக்கு இதை ஃபர்ஸ்டே இந்த மாதிரி தலைப்பிள்ளைய முதல் பிறக்க போற பிள்ளைய பிசாசு இந்த மாதிரி சில நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்படின்றது மாதிரி எல்லாம் எனக்கு ஏற்கனவே நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இந்த முதல் குழந்தைய அது பெற்றெடுக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறேன். நான் அப்படியே வயித்துல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தினால இந்த குழந்தைக்கு விரோதமா இருக்கிற சக்திகள் எல்லாம் ஒளியட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். நிறைய பரிசுத்தவான்கள் தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு அவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல, அதனால நிறைய பேர் இழந்திருப்பீங்க. ஆனா இனி உங்களுடைய ஒரு குழந்தைகளை கூட நம்ம இழக்க கூடாது. ஆமென் சொல்லுங்கள். அதனால எல்லாரும் எப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, நீங்க சத்துருவை இந்த குழந்தைக்கு விரோதமாக, குழந்தை பாக்கியத்துக்கு விரோதமாக யார் கையெடுப்பா சொல்லுங்க? சத்துருடைய முயற்சி இருக்கும். அதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ஜெயிக்கணும். அதான் ஒரு பெரிய விலையேற பெற்ற சாட்சி. நம்முடைய திருச்சபையில ஒரு சகோதரிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க உடம்புல பயங்கரமான பலவீனமான சரீரம். அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிளேட்லெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு பொதுவாக நமக்கு பிளேட்லெட்ஸ் உடம்புல கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கு மேல இருக்கும் பிளேட்லெட்ஸ். அது இருந்தாதான் நம்மளால பலனா இருக்க முடியும். அந்த டெங்கு ஃபீவர் வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் கம்மியாகும் பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகி 25,000 10,000 வந்துச்சுன்னா மூக்குல வாயில எல்லாம் பிளட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சில நேரத்துல ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுரும். டெங்குக்கு ஏன் பயப்படுவாங்க அப்படின்னா, பிளேட்லெட்ஸ் குறைதான் பயப்படுவாங்க. அப்போ அந்த நம்ம சர்ச்சுக்கு வர்ற அந்த சிஸ்டருக்கு பிளேட்லெட்ஸ் ஒரு 1.5 லட்சம் தான் இருக்கும். எப்பவுமே 1.5 லட்சம் தான் இருக்கும். இதனாலேயே அவங்களுடைய உடம்புல பயங்கரமான ஒரு பலவீனமான ஒரு சரீரம். அது மட்டும் இல்ல, பிபி ஹை, அவங்களுக்கு பிபி இருக்குது, பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்குது, அப்புறம் ரொம்ப பலவீனமான சரீரம். அப்போ ஒரு விஷயம் அவங்களுக்கு திருமணமாகி அந்த குழந்தை வயிற்றுல உருவாகும் போது, ஃபர்ஸ்ட் குழந்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 மாசத்துல அது அபார்ட் ஆச்சு.
ரெண்டாவது குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு 6 மந்த்ல அந்த குழந்தை நிக்கல. அவ்வளவுதான். டாக்டர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, உங்களுடைய கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குது, நீங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வந்து வாய்ப்பே இல்லை, உங்க உடம்புல வந்து ரொம்ப ரொம்ப மோசமான உடம்பா இருக்குது. இதுவும் அந்த ரெண்டாவது விஷயம், அந்த குழந்தை வந்து அவங்க வந்து அபார்ட் ஆகும்போது பிபி ரொம்ப ஹை ஆகி மூளைக்கு போகிற ஒரு நரம்பு உள்ளேயே வெடிச்சு உள்ளேயே ரத்தம் கசிஞ்சு அந்த ரத்தத்தை வந்து மருந்தெல்லாம் கொடுத்து மூக்கு வழி அதை வந்து வெளியே எடுத்தாங்க. அவ்வளவு பலவீனம். அப்படின்னு அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இனி வந்து அவ்வளவுதான், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க, அது வேண்டாம், உங்களுக்கு இருந்தா உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா 4வது விசை, அந்த 3வது விசை அந்த பிள்ளைக்கு வந்து வயிற்றுல குழந்தை உண்டாகுது. அப்போ நான் வந்து பாஸ்டர் மாட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன், இல்ல ஏற்கனவே 2 குழந்தைய நம்ம இழந்துட்டோம், ஆனா இனி 3வது குழந்தைய கண்டிப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இழக்க விடவே கூடாது. அவங்க வந்து அந்த அந்த குழந்தை வயிற்றுல உருவான நாள் முதல் டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணணும். டெய்லி ஒரு 9 மாதம் ஒரு உடம்புல ஒரு நாள் கூட மிச்சம் இல்லாம இன்ஜெக்ஷன் போடணும்னா எப்படி இருக்கும் பாருங்க. கையில எல்லாம் போட்டு அந்த கையில எல்லாம் அந்த பாஸ்டமா சொல்லுவோம், அதுல எல்லாம் அந்த அந்த அது ரொம்ப கஷ்டமானதுனால அவ உடம்புல நிறைய இடங்களில இன்ஜெக்ஷன், அப்படி இன்ஜெக்ஷன் போடும். அவ்வளவு வீக்கான பாடி. ஆனா நான் ஒவ்வொரு நாள் நீ ஜெபம் பண்ணுப்பா, வயிற்றுல கை வச்சு நீ ஜெபம் பண்ணு, அதை நம்ம விடக்கூடாது, ஆண்டவர் நமக்கு தரணும், அந்த பிசாசனுடைய கிரியை அழியட்டும், அது எந்த குடும்ப சாபமா இருந்தாலும் மாறட்டும், அந்த சத்துரு இனி இந்த குழந்தைய பறிக்க கூடாது, நீ போராடு, ஒவ்வொரு டைம் போராடி. அப்படி போராடி போராடி ஜெபித்து இந்த குழந்தை பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே அந்த குழந்தை பிறந்துருச்சு. பாத்தீங்கன்னா 800 கிராம் காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. 800 கிராம் பிறந்துச்சு. ஆனா இல்ல இதை நம்ம விட போறது இல்ல. அப்போ அந்த அந்த வீட்டுல இருக்கிற அந்த சிஸ்டருடைய ஜெபம், அவருடைய ஊழியக்காரருடைய ஜெபம், பாஸ்டர் அம்மாவுடைய ஜெபம், ஏன் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு ஒரு 3 வயசுல அந்த குழந்தைக்கு என்ன வளர்ச்சி வேணுமோ அந்த வளர்ச்சி, அந்த வெயிட், அந்த அறிவு எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்குப்பா. ஆமேன் சொல்லுங்க. அப்போ நம்முடைய தேவன் வந்து ஜீவனுள்ள கர்த்தர் அவர். ஆமேன் சொல்லுவோம். சோ இந்த ஜபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, எனக்கு ரொம்ப பெரிய போராட்டமா இருக்குது, நீங்க சொல்றது உண்மைதான் பாஸ்டர், எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு நிக்கல போல, அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு குழந்தை எனக்கு கிடைக்கல போல, பிசாசு கிரியை பண்றான் என் குடும்பத்துல இருக்கிற அப்படி இருக்காங்கன்னா, நான் சொல்றேன், அதை ஜெயிக்கிற கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் இனி உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், நீங்கள் இழந்ததை கொடுப்பார். இனி கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஒரு கருவை வளர செய்து கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சியாய் கர்த்தர் நிக்க வைப்பார். ஆமேன். சோ சிலருடைய சரீரம் வந்து அவ்வளவு பலவீனமா இருக்கும். அந்த பலவீனமா இருக்கிறதுனாலதான் சில டைம் வந்து அந்த கரு வந்து நிக்க மாட்டேங்குது. அதனாலதான் பிள்ளைங்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணணும்னா நல்ல சாப்பிடணும், நல்ல பழங்கள் அப்படி எல்லாம் சாப்பிடணும். சில இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பிள்ளைங்க சாப்பிடுறதே இல்ல, சுத்தமா சாப்பிடுறது இல்ல, பட்டினியா கிடக்குதுங்க. அது இப்படி சாப்பிட்டாலும் கொஞ்சம் இந்த குருவி கொத்தினது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி அதுவும் ஸ்டைல்ல 3 விரல்ல சாப்பிட்டா அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? இன்னைக்கு இந்த ஸ்டைல் ஆகி போச்சுல, அந்த 3 விரலே சாப்பிடுறது. பிள்ளைகள் எல்லாம் பாப்பீங்களா, அந்த வாலிப பிள்ளைங்க 3 விரல சாப்பிட்டுருக்காங்க. இப்ப நீங்க நிறைய இடத்துல பாருங்க, அந்த 3 விரல போட்டு அது அழுக்குப்படாம சாப்பிடுற மாதிரி. நமக்கு 5 விரல் இருந்தா என்ன சாப்பிட முடியும்? 3 விரல சாப்பிட்டு எந்த வயிறு நிறையறதுக்கு? 5 விரலையும் போட்டு அப்படியே பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டாதானே சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால உங்களுடைய சரீரம் வந்து பலவீனமாகாம பார்த்துக்க வேண்டியதும் உங்களுடைய கடமை. ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அப்படின்னா உங்க சரீரம் தான் ஆலயம், தேவன் தங்குகிற வாசஸ்தலம். இதை நம்ம எதுனாலையுமே கெடுக்க கூடாது. நம்முடைய உடம்ப, அதுவும் பொதுவாக சகோதரிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க உடம்ப நல்ல ஆகாரத்தை புசித்து நல்லா சாப்பிட்டு உங்க உடம்பு எப்படி இருக்கணும்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி இருக்கணும்னா பலனா இருக்கணும். ஆமென். சிலர் கவலை நிமித்தமா சாப்பிட மாட்டாங்க. கணவனார் அப்படி இருக்கிறாரு, மனைவி இப்படி, குடும்பத்துல மாமியார் அப்படி இருக்காங்க. நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு, அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு உங்க உடம்ப கெடுத்ததுனால என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நீங்க தானே அவமானப்பட்டு நிக்கிறீங்க, உங்களுக்கு தானே அந்த அவப்பேர் வந்திருக்குது. அதனால உங்க சரீரம் பலவீனம் அடைவதற்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுவோம். நான் இன்னைக்கு யாரை ஜெயிக்க போறேன்னா பிசாசை நான் ஜெயிக்க போகிறேன். ஆமேன் சொல்லுங்க. சோ அடுத்ததாக ஒரு காரியத்தை கூட இன்னைக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க போறோம். 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலை
பிள்ளை முதல் காவல் கிடங்கிலே சிறைப்பட்டவரின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டையும் கர்த்தர் அளித்தார். ஹலோ, கவனிங்க. இது கொஞ்சம் சில நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் கஷ்டமா தான் இருக்கும். இரண்டாவது, சில நேரத்திலே இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை ஆசீர்வாதம் எப்ப தடையா இருக்குன்னா, தேவனுடைய கோபம் நமக்கிட்ட இருந்தா கூட இந்த குழந்தை பாக்கியம் சில நேரத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா தடையாய் மாறிடும். அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இந்த குழந்தைகள் இந்த இடத்துல அழிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய கோபம் அவங்க மேல இருக்குது. நீங்க இதை இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க வாசிக்க முடியும். யார் வாழ்க்கையில வாசிக்க முடியும்? தாவீது மேல ஆண்டவர் என்ன பண்றாரு? ரொம்ப கோபப்படுறாரு. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் பெரிய தவறை செய்தார். இப்ப ஆண்டவருடைய கோபம் அவன் மேல வந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்கதான் கை போகுது சொல்லுங்க? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் பிள்ளைகள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஐயோ, ரொம்ப ஜாக்கிரதை. அம்மா அப்பா ஏன் ஆண்டவரோட நடக்கணும், நம்ம ஏன் அசுத்த காரியத்துல ஈடுபடக்கூடாது, பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம எது செஞ்சாலும் டைரக்டா எதை பாதிக்கும்? குழந்தைகளை தான் பாதிக்கும். இப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிறவங்க எல்லாரையுமே நான் என்ன செக் பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையா இருப்பதற்கு ஆண்டவருடைய கோபம் காரணமா இருக்குமா? ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்காரா? நீங்க கர்த்தரை ஏதோ ஒரு விதத்துல கோபப்படுத்தி இருக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். அநியாயம் செய்யறவங்க சில நேரத்துல கர்த்தர் கோபமா இருப்பாரு. அதான் ஒரு மருமகள் ஒரு மாமியார் கால்ல ரொம்ப நோய் கொண்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்போ அந்த மருமகள் அந்த அம்மாவுக்கு சாப்பாடை காலுக்கு கீழே வச்சு காலினால தள்ளி அந்த மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய பார்வையிலே அது நீதிக்கேடாய் மாறிடுச்சு. அப்ப அந்த அம்மா வருத்தப்பட்டு கண்ணீர் விடுறது கர்த்தர் சமூகத்துல போய் சேர்ந்து கர்த்தர் அந்த பிள்ளை மேல கோபமாகி அவங்க கர்ப்பத்தை கர்த்தர் அடைக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க யோசிச்சு பாருங்க. இதை எல்லாரையும் அப்படி சொல்லல, இது ஒரு ரீசனா கூட இருக்கலாம் சிலருடைய வாழ்க்கையில. அதனால நம்ம செக் பண்ணணும். ஆண்களும் செக் பண்ணணும். சிலருக்கு ஆண்டவர் ரொம்ப கோபப்படுத்திடுவாங்க. இல்ல, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். நான் கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஜெபம் பண்றதுக்காக வந்தாங்க. அவர்களுக்கு ஒரு 7 ஆண்டுகளாய் குழந்தை இல்லை. அப்ப அந்த குழந்தைக்காக வருந்தி நான் ஜெபம் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர், என் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு ஆண்டவருடைய கோபம் என்னை விட்டு மாறுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் ஆண்டவர் என் மேல இருக்கிற கோபத்தை எடுத்துட்டாருன்னா எனக்கு குழந்தை கிடைச்சிடும் சொன்னாங்க. என்ன சிஸ்டர், அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அவங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. ஒரு பையனுக்கு பார்த்து கல்யாணம் நிச்சயமாகி நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி நாளைக்கு காலையில கல்யாணம், எல்லா தடால் எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க. இது நடந்த சம்பவம். அதே ஊர்ல இருக்கிற ஒரு பையனை இவங்க மறைமுகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தகப்பனாரிடத்துல தன்னுடைய தாயாரிடத்துல சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற பசங்க ஆனா சொல்லுவாங்க, அன்னைக்கு அவங்களுக்கு சொல்லக்கூடிய தைரியம் இல்ல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நைட்டு தடால் விடால்னு வேலை நடந்துட்டு இருக்கும் போது வீட்டை விட்டு கிளம்பி அந்த மனுஷனோட சேர்ந்து வெளியூருக்கு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அன்னைக்கு அவங்க அப்பா புள்ளைய காணோம், அந்த கல்யாணத்துக்கு புள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள வருத்தப்பட்டு கீழே விழுந்து 2 கை காலும் விழுந்து ஸ்ட்ரோக்ல படுத்துட்டார். அவங்க அம்மா இந்த துக்கம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. இந்த ஒரு பெண் பண்ண வேலை, கல்யாணம் நின்றுச்சு, அப்பா ஸ்ட்ரோக்ல விழுந்துட்டாரு, அம்மா தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அந்த குடும்பமே உருக்குலைஞ்சிருச்சு. இப்போ அந்த குடும்பத்தினுடைய மொத்த கஷ்டம் யார் மேல வந்துச்சுன்னா, ஆண்டவர் இந்த பிள்ளை மேல ரொம்ப கோபமா இருக்கிற. அப்போ எனக்கு நான் என்ன ஆண்டவர் மன்னிக்கணும். நான் இனி எங்க அப்பாட்ட போய் நான் என்ன கேட்கறது? எங்க அம்மாவும் போயிட்டாங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்திலே நம்ம செய்கிற தவறுகள் கர்த்தர் சமூகத்துல நியாயக்கேடா போய் ஆண்டவர் உங்க மேல கோபிச்சுட்டு இருந்தா கூட என்ன நடக்காதுன்னா அந்த ஆசீர்வாதம் தடையா இருக்கும். அதனால யோசிச்சு பாருங்க, நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நான் ஏதாவது விதத்துல கர்த்தரை கோபப்படுத்தி இருக்கிறேன். நான் சொல்றேன், ஆண்டவர் அந்தரங்கத்துல நீங்க கொடுக்கிற அந்த பரிசு ராஜாவுடைய கோபத்தை தனியா பண்ணும். எது தனியா பண்ணுமாமா? நீங்க மறைவிடத்துல கொடுக்கிற பரிசு, அந்த கிஃப்ட் ராஜாவுடைய கோபத்தை. அப்படின்னா என்னன்னா, நீங்க எல்லாரும் தனிப்பட்ட விதமா யாருக்கும் தெரியாம தனியா போய் உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா, ஆண்டவரை புகழ்ந்து மன்னிச்சிருங்க ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் மேல வச்சிருக்க கோபம் என்ன பண்ணும்னா அப்படியே தணிஞ்சிடும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள்.
நீங்க அறியாத வயசுல கல்யாணமான புதிதா இருக்கலாம். உங்களுக்கு எதையுமே உங்களால சரியா செய்ய முடியாத அந்த வயசா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையில நீங்க இணையாம ஃபர்ஸ்ட் டைம் இணைஞ்சதுனால அந்த தடுமாற்றத்தின் நிமித்தமாய் உங்க மாமியாரையோ உங்க மாமனாரையோ உங்க சொந்தங்களையோ நீங்க ஒருவேளை வெறுத்து நீங்க ரொம்ப தரக்குறைவாய் நடத்தி உங்களுடைய அறியாமையினால அவங்கள கோபப்படுத்தி அதன் நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் உங்க மேல இருக்கலாம். உங்க அம்மா ஒருவேளை வருத்தப்படுத்தி இருக்கலாம். திருமணத்திற்கு முன்பாக யாரோ ஒரு பையனை ரொம்ப நீங்க விரும்புறதுனால, ஒரு பொண்ணை நீங்க விரும்புறதுனால அம்மா அப்பாவை எதிர்த்து அம்மா அப்பாவை கண்ணீர் வடிக்க வச்சு ஒருவேளை நீங்க திருமண வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க திரும்ப போய் அவரிடத்துல வாய்ப்பு கிடைக்குமானால் தயவு செய்து நீங்கள் ஒப்புரவாகுங்க. தயவு செய்து அவங்கள்ட்ட மன்னிச்சிருங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கலையோ, ஆனா நீங்க உங்க பகுதியில கண்டிப்பா நீங்க அந்த மன்னிப்பை நீங்க கேட்கணும். கர்த்தர் சமூகத்துல ஒருவேளை அது நியாயக்கேடா இருந்து ஆண்டவர் உங்க மேல கோபமா இருப்பாரையானால் இந்த ஆசீர்வாதம் தடையாய் போயிரும். எனக்கு தெரியும், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த குழந்தை பாக்கியத்தினுடைய ஆசீர்வாதம் ஏன் தடையா இருக்குன்னா ஆண்டவருடைய கோபம் அவங்க மேல இருக்குது. கர்த்தர் கோபமா இருக்கிறார், ஆண்டவர் கோபமா இருக்கிறார். நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி செஞ்ச? நான் உங்களை குற்றப்படுத்தல, பட் உங்களுடைய சிச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கலாம். உங்க சூழ்நிலைய அதை கரெக்டா நீங்க சரியா கையாள தெரியாம உங்களுடைய கோபத்தை நீங்க வெளிப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு நீங்க அதை புரியுறீங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் அப்படி பேசி இருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க. பட் ஆனா அன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட வார்த்தை விட்டுருங்க. அது கணவன் இடத்துல இருந்தாலும் சரி, மனைவி இடத்துல சரி, நீங்க தயவு செய்து நீங்க ஒப்புரவாகுங்க. அப்பதான் ஆண்டவருடைய கோபம் உங்க மேல என்ன பண்ணும்னா அப்படியே தணிஞ்சிரும். ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம தேவனுடைய கோபத்தோட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் அப்ப நம்ம மேல அவர் என்ன பண்ணுவார்னா பெரிய இரக்கத்தை கர்த்தரே பாராட்டுவார். அப்போ இன்றைக்கு 2 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய ஆசீர்வாதங்கள் இந்த ஆசீர்வாதம் எதுல தடைபடும் அப்படின்னு சொன்னா சத்ரு தடை பண்ணுவான். அப்ப அந்த சத்ருவை நம்ம என்ன பண்ணணும்? நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்கணும். அதற்கு நீங்க என்ன பண்ணணும்? சத்ருவை ஜெயிக்கணும்னா நீங்க சத்தம் போட்டு ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். இன்னும் நீங்க சத்தம் உயர்த்தி பைபிள் சத்தமா நீங்க என்ன பண்ணணும்? தேவனோட நெருங்கி நெருங்கி அந்த பிசாசை துரத்திடணும். அந்த பிசாசு இனி உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதை இன்னொருத்தரால செய்ய முடியாது, உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஆசீர்வாதம் எதனால தடைப்படுத்தும்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல இருந்தா கூட இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்னா தடைபடும். தலைப்பிள்ளை சங்காரம் எல்லாம் கர்த்தருடைய கோபம் சில நேரத்துல இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே என்னை நம்ம யார்கிட்டலாம் ஒப்புரவானுமோ ஒப்புரவாகும். அப்ப ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா செழிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2-3 நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக மிக கவனமா கவனிங்க. சிலருக்கு இந்த ஆசீர்வாதம் எதனால தடையா போகுதுன்னா பயத்தினால தடையா போகுது. எதனால? இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. இன்னைக்கு ரொம்ப தப்பு என்ன அப்படின்னா இந்த மீடியா எல்லாம் வந்ததுனால இந்த பிள்ளைகள் அதை பாக்குறாங்க, குழந்தை பிறக்கிறத பாக்குறாங்க. அதெல்லாம் மீடியால பார்த்த உடனே ஐயோ நம்ம இப்படி பண்ணிடுவாங்களா, அப்படி பண்ணிடுவாங்களா, நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தைய சுமக்கணுமா, அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவாங்களா, அதை நினைச்ச பயம் நிறைய பேருக்கு இருக்குது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கிற நிறைய பேருடைய அம்மா அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய அம்மா அப்பா 7 குழந்தைங்களை 8 குழந்தைங்களை பெற்றெடுத்தாங்க. ஆனா குழந்தைகளை பிரசவிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது பயப்பட்டாங்களா? ஒண்ணும் பயப்படல. அதான் நான் எங்க அம்மா சொல்லும் போது சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைங்களை 4 பேரை வீட்டுலதான்ப்பா பெத்தேன், அதுக்கப்புறம் தான்ப்பா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. இன்னும் ஒரு ரொம்ப கொடுமையானது, ஒரு கணவனார், குடிகார கணவனார் எங்க ஊர்ல. அந்த குடிகார கணவனாரு அந்த அம்மா மாசமா இருக்காங்க, பிரசவ வலி வந்துருச்சு, அவன் நிறைய குடியில இருக்கிறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல, எங்க போனாலும் பாதுகாப்பு இல்ல. இந்த அம்மா ஒரு பாத்ரூமுக்குள்ள ஓடி பாத்ரூமுக்குள்ள தாள் போட்டு அங்க அந்த குழந்தைய பிரசவித்தாங்க. பாத்ரூமுக்குள்ள தன்னுடைய கணவனார் தன்னை கொன்றுவாரோன்னு நினைச்சு. சோ அப்போ நீங்க தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாரையானால் நான் நம்புறேன் அதை தாங்கக்கூடிய, அதை சுமக்கக்கூடிய சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருவாரு. நீங்க என்ன பண்ண வேண்டாம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ஏன் அந்த மாதமான பிபி ஏன் வருது அப்படின்னா ஒரே பயம். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே பயம், வயிற்று கிழிச்சுவாங்களோ, அப்படி பண்ணிடுவாங்களோ, இப்படி பண்ணிடுவாங்களோ பயம். இல்ல நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் எப்படி செய்கிறவர்னா நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அதான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம தியானிச்சோம், கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். எப்படி நடத்துறாமா?
மெதுவாய் நடத்துகிறவர். அதனால நீங்க அதை குறிச்சு ஃபீலே பண்ணாதீங்க, கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. அதை குறிச்சு எதையுமே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா எப்பவும் இருக்கிற மாதிரி நார்மலா நீங்க இருங்க. அது ஏற்ற நேரத்துல கர்த்தர் வலியே இல்லாம கஷ்டமே இல்லாம அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். யாராவது ஒருவர் இதை குறித்து பயப்படுவீர்களே ஆனால், இல்லை இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் ஏதோ ஒரு தாய் பெற்றெடுத்த சொல்லுங்க பிள்ளைங்க தான். எத்தனை தாய் அப்படி இறந்து போயிட்டாங்க, எத்தனை தாய் அப்படி இறந்து போயிட்டாங்க. இல்ல இல்ல, நம்ம எல்லாம் உயிரோட வாழ முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் அப்படி நடக்குது. அதனால அது என் வாழ்க்கையில நடந்துருமோன்னு பயப்பட வேண்டாம். அப்போ பயம் கூட சில நேரத்துல இந்த ஆசீர்வாத குறைவுக்கு காரணமா இருக்கும். சோ பயப்படக்கூடாது. நம்பர் 4, 4வதாக விக்கிரக ஆராதனை இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். கவனிங்க, விக்கிரக ஆராதனை இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். வேதம் சொல்கிறது, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஆண்டவர் அதற்கு ஒரு நாளும் இடம், என்னை அன்றி உங்களுக்கு வானத்தின் கீழே பூமிக்கு மேலே என்னை போலத்த ஒரு சொரூபத்தை நீங்க உங்களுக்காக உண்டாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். ஆண்டவர் வெறுக்கிற மிக முக்கியமான பாவம் 2 பாவம். ஒன்னு விபச்சார பாவம், இன்னொன்னு விக்கிரக ஆராதனை. சோ அதனால விக்கிரக ஆராதனையை செய்யக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சோ 5வதாக பலவீனம். நம்முடைய சரீரம் பலவீனமா இருக்கிறதுனாலதான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. இந்த 5ஐயும் வைத்து நம்ம ஜெபிக்க போறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக நமக்கு இந்த ஆசீர்வாதம் தடை என்ன அப்படின்னா, பிசாசு தடுப்பான். அப்போ அதை நீங்க ஜெயித்து ஜெபிக்கணும். நம்பர் 2, 2வது, ஆண்டவருடைய கோபம் சில டைம் காரணமா இருக்கும். அப்ப அதற்காக மன்னிப்பு கேட்டு நீங்க ஜெபிக்கணும். அடுத்ததாக நம்பர் 3, 3வது, இந்த ஆசீர்வாதத்துக்கு பயம் ஒரு காரணமா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தரிடத்துல தைரியத்தை வாங்கி பயப்பட வேண்டாம், கர்த்தர் நமக்காக செய்வார். அடுத்ததாக நம்பர் 4, 4வதாக, விக்கிரக ஆராதனை ஒரு காரணமா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்ல, கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோ 5வதாக பலவீனம் ஒரு காரணமா இருக்கும். ஆனா நம்ம சரீரத்தை நம்ம எப்படிதான் வச்சுக்கணும் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமாய் வைக்கணும். ஆமென் சொல்லுங்கள். நான் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த மெயின் ஞானபுரம் என்கிற இடத்துல பாஸ்டர் ஜான் தாமஸ் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். மெயின் ஞானபுரத்துல, நான் தான் பேரோட சொல்றேன், ஜான் தாமஸ் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு விசை பைபிளை திறந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிட்டு இருக்காராம். நீங்க எடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுங்களை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 16வது வசனத்தை, அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் என்றான். அதற்கு அவள், எது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உம்முடைய அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடியே ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். கவனிங்க, இந்த ஜான் தாமஸ் என்கிற அந்த ஊழியக்காரர் அவர் எதேர்ச்சியா பைபிள் படிக்கும் போது இந்த வசனத்தை படிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த வசனத்தை படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு கணவன் மனைவி 2 பேரும் உள்ள வர்றாங்க. கரெக்டா இந்த வசனத்தை படிக்கிறாரு. அவங்க 2 பேரும் உள்ள வராங்க. உடனே இவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க வரும்போது கரெக்டா நான் இந்த வசனத்தை படிச்சிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாம இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல உங்களுக்கு குழந்தைய தருவாரு. நீங்க கரெக்டா உள்ள வர்றதுக்கும் நான் இந்த வசனத்தை படிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்குது. அதனால ஆண்டவர் தான் பேசுறாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்த உடனே அந்த கணவன் மனைவிக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சியாமா. அப்படியே சந்தோஷத்தோட அடுத்த சில நாட்களுக்குள்ளாக ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க உள்ள வரும்போதே எப்படி நினைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், இப்போ அந்த டெஸ்ட் பேபி பண்றாங்கல்ல, அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பாஸ்டர்ட்ட ஜெபிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. கரெக்டா இவர் இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு உடனே சிங்க் ஆயிடுச்சு. இல்ல, கர்த்தர் கண்டிப்பா நமக்கு செய்வார் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விசுவாசத்தோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நாள் போனா அவங்க சொன்னாங்களாமா, உள்ளுக்குள்ள அந்த கர்ப்ப பை பாத்தீங்கன்னா ரொம்ப புண்ணா இருக்குது, நீங்க இதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கல அப்படின்னு சொன்னா உங்க உயிருக்கே ஆபத்துனாங்களாம். எமர்ஜென்சியா, இம்மிடியட்டா எமர்ஜென்சியா ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இவர் ஒரு நாள் பார்த்தாரு, 2 நாள் பார்த்தாரு, கொஞ்ச நாள் பார்த்தாரு, இவங்க யாரும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டரை தேடி வீட்டுக்கு போறாரு. போனா அந்த அம்மா அப்படியே அழுது 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 அழுது, நீங்க சொன்னீங்க இல்ல பாஸ்டர், அப்ப ஆண்டவருடைய வார்த்தை பொய்யா போயிச்சா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்களாமா, ஐயோ அந்த அம்மா வெளியவே வர மாட்டேங்குது, அந்த அம்மா ரொம்ப கவலைப்படுது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நீ ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. உடனே இவருக்கு ஒரு பக்கத்துல பயம், ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயம். வெளியில நின்று சொன்னாராமா, இல்ல ஆண்டவர் சொன்னதான் கண்டிப்பா உங்களுக்கு தருவாருன்னு சொல்லியிருக்காருல, செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு சர்ச்சுக்கு வந்தாராம். சர்ச்சுக்கு அழுதாராம், ஆண்டவரே என்ன அப்பா கள்ள தீர்க்க தரிசின்னு இவங்க பட்டம் கட்ட போறாங்களா? நான் சொன்ன வார்த்தை பொய்யா போயிச்சா?
நீங்க இரக்கம் செய்வீங்க அப்படின்னு ரொம்ப அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கர்ப்பப்பை பாத்தீங்கன்னா 3 லேயர் இருக்குமாமா. அது வந்து சிலருக்கு வந்து அந்த 2வது 3வது லேயர்ல வந்து ஃபர்ஸ்ட் லேயர் இல்லைன்னா கூட அடுத்த லேயர்ல வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஆண்டவர் அந்த பின்னாடி இந்த லேயர் ஆசி வச்சு கரெக்டா ஒரே வருஷத்துக்குள்ள திரும்ப ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்து இன்று வரைக்கும் கர்த்தர் சாட்சியா நிறுத்தி. அதான் நான் பேரோட உங்களுக்கு சொல்றேன். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் பெரிய விஷயம் இல்லவே இல்லை. நீங்க இந்த ஒவ்வொரு காரியத்தையும் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது என் தேவன் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அதனால ஏதோ ஒரு காரணம் நமக்கு இருக்கலாம், ஆனா நம்ம அறிக்கை செய்வோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எல்லாரையும் சாட்சியாய் நிறுத்துவார். அந்த சாட்சிகள் எல்லாம் தூரத்துல கேள்விப்படுகிற சாட்சிகள் அல்ல, நம் வாயே அந்த சாட்சியை சொல்ல போகிறேன். அந்த சாட்சி இனி நம்ம தான் சொல்ல போறோம். நம்முடைய பிள்ளைகள் ஓங்கி வளர்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் எழுப்பி நின்று இந்த 5 காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சோ உடன் ஊழியர்களும் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். சோ ஆன்லைன்ல இதுல இருக்கிறவங்க கூட அந்த இடங்களிலே எழுப்பி நின்று கர்த்தர் சமூகத்துல எல்லாரும் ஜெபிங்க. உங்களுக்காக நாங்க எல்லாருக்கும் சேர்ந்து தான் தரப்புல நிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். முதலாவதாக நம்ம ஜெபிக்க போறோம். சத்துருடைய கிரியைகள் முழுவதுமாக அழிவதாக, பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் அழிவதாக. ஓ ஹalleluya. அந்த சகோதரியின் மேல சத்துருடைய வைத்திருக்கிற கை எடுக்கப்படுவதாக, அந்த சகோதரன் மேல ஓ பிசாசனுடைய கை எடுக்கப்படுவதாக. ஹalleluya. எத்தனை வருடங்களாய் ஆளுகை செய்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அவனுடைய கை எடுக்கப்படட்டும் என்று நீங்க எல்லாரும் அதற்காக ஜெபிங்க. இயேசுவே நீர் எனக்குள்ளே வாரும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லுங்கள். எனக்கு எந்த அசுத்த கிரியையும் என்னை தொட முடியாது. குடும்ப வம்சாவளியில இருக்கிற சத்துரு என்னை தொட முடியாது. ஹalleluya. என் தகப்பனார் தாயார் என்னுடைய முன்னோர்கள் ஹalleluya வழிபட்ட அந்த எந்த கிரியைகளும் என்னை தொட முடியாது என்று அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் இரத்தம் என் மேலே, இயேசுவுடைய விலையேற பெற்ற ரத்தம் என் மேலே இருக்கிற ஆவியானவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அவருடைய ரத்தத்தால நான் கழுவப்பட்டேன், அவருடைய ரத்தத்தால நான் மீட்கப்பட்டேன். இயேசுவுடைய ரத்தத்தால பெரிய பலன் உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஜெபிப்போம். ஆண்டவரே உம்முடைய கோபம் எங்கள் மேல தணிவதாக. ராஜா சொல்லுங்க, ஆண்டவருடைய கோபம் உங்கள் மேல தணிவதாக. அப்பா நீர் கோபமாய் இராதேயும். நாங்கள் எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்கிறோம். நாங்கள் செய்த எல்லா தவறுகளுக்காக நாங்கள் முழுவதுமாக மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவே எங்களை பொறுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கோபம் எங்கள் பிள்ளைகளை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. நான் செய்தது தவறுதான் ஆண்டவரே, நான் பண்ணது மிஸ்டேக் தான் ஆண்டவரே. அந்த காலத்துல அறிவில்லாம நான் செஞ்சுட்டேன், அறிவில்லாம பகைச்சிட்டேன், அறிவில்லாம மனசை கஷ்டப்படுத்திட்டேன். இயேசுவே சத்தமா இயேசுவே என்னை மன்னியும் என்று கேளுங்கள். ஹalleluya. நான் ஏமாத்தின ஆண்டவரே, அது தப்புதான் ஆண்டவரே. இப்ப நான் உணர்றேன் ஆண்டவரே, இல்ல நான் அப்படி ஏமாத்தி இருக்க கூடாது, நான் அப்படி நடந்திருக்க கூடாது, என் தாயை நான் கடினப்படுத்தி இருக்க கூடாது, என் தகப்பனாரை நான் வருத்தப்படுத்தி இருக்க கூடாது. இயேசுவே இப்பொழுது உம்முடைய மன்னிக்கிற கரம் என்னை முழுவதுமாக மன்னிப்பதாக. ராஜா அடுத்ததாக ஜெபிக்கலாம். ஆண்டவரே இனி நான் எந்த விக்கிரகத்தையும் சேவிக்க போறதில்லை. நான் விக்கிரகத்தை வழிபட்டதனால் என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே. விக்கிரகத்துக்கு முன்பாக நான் இன்று செய்த எல்லா உடன்படிக்கைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் முறிக்கிறேன் ஆண்டவரே. அந்த விக்கிரகத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களுடைய குடும்ப வழி வம்சாவளி வந்த விக்கிரகத்திற்கும் எங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்ததாக ஜெபிக்கலாம். என் சரீரம் பலன் அடையட்டும், என் சரீரம் பலன் அடையட்டும். ஒரு குழந்தையை சுமக்கிறதற்கு என் சரீரம் ஆயத்தம் ஆகட்டும், என் சரீரம் பலன் அடையட்டும். என்னுடைய கர்ப்பப்பை பலன் அடையட்டும். ஹalleluya சொல்லுங்க. ஒவ்வொரு அவயவங்களும் பலன் அடையட்டும். அதற்கு வேண்டிய ஆண்டவரே எல்லா பலனும் எனக்கு வேண்டும் சுவாமி. இப்பொழுது பலவீனமான ஒவ்வொரு பகுதிகளும் இயேசுவின் நாமத்தில் பலன் அடைவதாக.